Good day to all. நாம விரைந்து சென்றதால் நல்ல வேளை ரயிலை பிடித்து விட்டோம். ரயிலிலிருந்து இறங்கிய போது மழை பெய்தது. நல்ல வேளை அவள் பெரிய குடை கொண்டு வந்திருந்தாள். நானும் அவளும் சூப்பர் மார்க்கெட்டினுள் சென்றோம். நான் 2 பிஸ்கட் பாக்கெட்டுகளை எடுத்தேன். நல்ல வேளை அவள் அது காலாவதியாகிவிட்டதை பார்த்து விட்டாள். இவ்வாறாக மறுபடி பயன்படுத்தப்பட்டுள்ள நல்ல வேளை என்பதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? அதன் பயன்பாடுதான் என்ன? நடைமுறை வாழ்வில் அதனை எவ்வாறு பயன்படுத்தலாம்? பிரதியீடாக பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அல்லது சொற்றொடர்கள் எவை என்பவற்றையெல்லாம் பார்க்கலாம் வாங்க. நல்ல வேளை என்பதை குட் திங் தட், குட் திங் தட் சொல்லி பாப்போமா? குட் திங் தட் என்றவாறாக குறிப்பிடலாம். இதனுடைய வாக்கிய அமைப்பு குட் திங் தட் சப்ஜெக்ட் பிளஸ் verb என்றவாறு அமையும். இந்த வாக்கிய அமைப்பை சாதாரண உரையாடலில் நம்மால் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதாவது used in casual conversation. இது அதிர்ஷ்டமான சூழ்நிலையை குறிக்கிறது. implies relief or fortunate situation. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Now let's move on to the video. இப்ப நாங்க 10 உதாரணங்கள் எந்தெந்த சிச்சுவேஷன்ல பயன்படுத்துறோம் என்பதை சிச்சுவேஷனை சொல்லி உதாரண வாக்கியம் சொல்வேன், பார்ப்போம். அதன் பிறகு ஒரு சில உதாரணங்களை பார்த்துவிட்டு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் பயன்படுத்தலாம் என்பதையும் பார்ப்போம். இறுதியில் உங்களுக்கான ஆக்டிவிட்டியும் இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரெய்னி டே சிச்சுவேஷன். ஒரு மழை நாள்ல என்ன செய்யும்? திடீர்னு மழை பெய்யும். உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த நேரத்துல நான் இந்த அதிர்ஷ்டவசமான சூழ்நிலையை எப்படி வெளிப்படுத்துறேன்னு பார்ப்போம். நல்ல வேளை நான் கூட கொண்டு வந்தது. வாக்கிய அமைப்பின்படி ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? குட் திங் தட் பிளஸ் சப்ஜெக்ட் ஐ, கொண்டு வந்தது bring in the past tense, brought எதை? an umbrella. good thing that I brought an umbrella. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. good thing that I brought an umbrella. spoiled food, உணவு கெட்டு போயிருக்குது. அந்த நேரத்துல என்ன சொல்றோம்னு பாப்போம். நல்ல வேளை நீ அந்த உணவை சாப்பிடாதது. எங்களுக்கு அந்த உணவு கெட்டிருந்தன்னு தெரியும், ஆனா நமக்கு முன்னால் இருப்பவருக்கும் அது தெரியாமலே ஆனா சாப்பிடாம வந்துட்டார். அந்த நேரத்துல நாங்க என்ன சொல்றோம்? நல்ல வேளை நீ அந்த உணவை சாப்பிடாதது. good thing that you didn't eat that. good thing that you didn't eat that. again, good thing that you didn't eat that. missed a risky plan. ஒரு பிளான், ஒரு திட்டம் உண்டு, ரொம்பவே ரிஸ்க் ஆனது, அபாயகரமானது. அதை நாங்க மிஸ் பண்ணிட்டோம். அது என்ன செய்யப்படுது? தவிர்க்கப்பட்டுட்டது, தவற விடப்பட்டுட்டது. விட்டதால நாங்க இப்ப உணர்றோம் அது ஒரு ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷன் என்று சொல்லி. வாக்கியத்தை பார்ப்போம். நல்ல வேளை அவள் நம்மோடு வராதது. இது 2 விதமான சந்தர்ப்பங்கள்ல சொல்லலாம். ஒன்று எங்களோட வர இருந்தவர் கெட்ட சுபாவம் உள்ளவரா இருக்கலாம். அப்ப வராம விட்டதால நாங்க தப்பிச்சம் பிழைச்சம்ன்றதுன்னு சொல்லலாம். இல்ல எங்களுக்கு ஏதோ ஒன்று அபாயகரமானது ஒன்று நடந்து விட்டது, அப்ப அவள் வந்திருந்த அவளும் பாவம் தானே, இதுல இருந்து தப்பிட்டால் வராதபடியா, அந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் சொல்லலாம். வாக்கியம் என்ன? நல்ல வேளை அவள் நம்மோடு வராதது. good thing that she didn't come with us. good thing that she didn't come with us. எல்லாம் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. very good. good thing that she didn't come with us. booking early. அது சீக்கிரமே டிக்கெட் பதிவு செய்யறத பற்றி கதைக்க போறோம். நல்ல வேளை நாம சீக்கிரமே டிக்கெட் பதிவு செய்தது. கொஞ்சம் டிலே பண்ணியிருந்த வேண்டாலும் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்காம விட்டிருப்பதற்கான சாத்திய கூற நாங்க காணும் போது இவ்வாறான வாக்கியத்தை சொல்வோம். இதை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? good thing that we booked the tickets early. good thing that we booked the tickets early. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. good thing that
we booked the tickets early. அடுத்த சிச்சுவேஷன் பார்ப்போம். avoided investment loss. அதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எங்களுக்கு என்னது இழப்பு தான் வந்திருக்கும். அதை அவாய்ட் பண்ணிட்டா அந்த நேரத்துல என்ன சொல்றோம்னு பார்ப்போம். நல்ல வேளை அவன் முதலீடு செய்யாதது. அவன் எதுல முதலீடு செய்ய நினைச்சிருந்தானோ அதுல இப்ப ஒரு லாஸ் தான் வந்திருக்குது. அப்ப அவன் முதலீடு செய்யாதது நல்ல வேளை. It is a fortunate situation now. Good thing that he didn't invest. Good thing that he didn't invest. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Good thing that he didn't invest. அடுத்த சிச்சுவேஷன் பவர் கட். நல்ல வேளை என் போனை முன்னமே சார்ஜ் செய்தது. என் போன்ல சார்ஜ் இல்லாம இருந்தது. பிறகு போடுவோமோன்னு நினைச்சிட்டு ஏதோ ஒரு இது இல்ல இப்பயே போட்டுருவோம் அப்படின்னு போட்டதால இப்ப போன்ல ஃபுல் சார்ஜுக்கு வந்துட்டுது. பவர் கட்டும் இருக்குது. ஒருவேளை நான் போடாம விட்டுருந்தா என்ன நடந்திருக்கும்? இப்ப போன்லயும் சார்ஜ் இல்லாம உட்கார்ந்து இருக்கணும். அந்த நேரத்துல எங்களோட ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷனை எப்படி வெளிப்படுத்துறோம்? நல்ல வேளை என் போனை முன்னமே சார்ஜ் செய்தது. Good thing that I charged my phone earlier. Good thing that I charged my phone earlier. Again, good thing that I charged my phone earlier. Cancelled trip. ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருந்தேன், ஆனாலும் கேன்சல் பண்ணிட்டேன். நல்ல வேளை நாம் அந்த பயணத்தை ரத்து செய்தது. நாங்க எங்க போக இருந்தோமோ அங்க ஒன்றில் அடமழையா இருக்கலாம், வெள்ளப்பெருக்கா இருக்கலாம், சந்தை. அப்ப அந்த நேரத்துல என்ன நினைச்சு பாக்குறோம்? நல்ல வேளை நாங்க அந்த பயணத்தை ரத்து செய்தது. Good thing that we cancelled the trip. Good thing that we cancelled the trip. Late start. தாமதமா நாங்க புறப்படுறோம். அதாலேயும் ஒரு நல்ல செயல் ஒன்று நடைபெற்று இருக்குது. நல்ல வேளை தாமதமாக புறப்பட்டது. Good thing that we started late. நீங்க ஒரு ஈவென்ட்டுக்கு போறதுக்கு இருந்தீங்க, டைமுக்கு போகாம லேட்டா போனீங்க. அந்த ஈவென்ட்டும் லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. அதை நீங்க ஏர்லியா அடிச்சு பிடிச்சு போயிருந்தாலும் என்ன, அங்க போய் காத்துட்டு இருந்திருக்கணும். அந்த நேரத்துல அப்ப என்ன நினைக்கிறீங்க? நல்ல வேளை தாமதமா புறப்பட்டது. Good thing that we started late. Again, good thing that we started late. Extra preparation. மேலதிகமான தயார்படுத்த. நல்ல வேளை நான் கூடுதல் பிரதிகள் எடுத்தது. ஒரு இன்டர்வியூ சம்திங் ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்கு போட்டோ காப்பீஸ் தேவைப்படுது. அதுல 2 தான் போட்டிருந்தாங்க. நாங்க அந்த இடத்துக்கு போன பிறகு எங்களுக்கு தெரியுது 4 தேவைப்படுதுன்னு சொல்லி. ஆனா நான் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா காப்பி எடுத்து வச்சுட்டேன். 5-6 காப்பி நான் ஏற்கனவே எடுத்து வச்சதால தப்பிச்சு கொண்டேன். அந்த நேரத்துல தான் இதை எப்படி சொல்லுவோம்? நல்ல வேளை நான் கூடுதல் பிரதிகள் எடுத்தது. Good thing that I made extra copies. Good thing that I made extra copies. Bringing snacks. நல்ல வேளை நாமும் சிற்றுண்டிகள் கொண்டு வந்தது. ஒரு ட்ரிப்போ இல்ல எங்கேயோ ஒன்று கூடலோ ஏதோ ஒரு இடத்துல நாங்களும் என்ன செய்திருக்கிறோம்? சிற்றுண்டிகளை கொண்டு போயிருக்கிறோம். வேறு ஒரு ஆக்கள் சிற்றுண்டிக்கு பொறுப்பா இருந்திருக்கலாம், ஆனா நாங்களும் கொண்டு போயிருந்தோம். அவங்க பொறுப்படுத்தவங்க கொண்டு வந்தது பற்றாக்குறையா இருக்கேங்க, நாங்க கொண்டு போனதுதான் நாங்க என்ன செய்துச்சு? உதவியா இருந்துச்சு. அந்த நேரத்துல நாங்க எப்படி சொல்றோம்? நல்ல வேளை நாமும் சிற்றுண்டிகள் கொண்டு வந்தது. Good thing that we brought snacks. Good thing that we brought snacks. ரொம்ப இலகுவா இருக்க? மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்து நாங்கள் ஒரு 5 உதாரணங்கள் பார்ப்போம். நல்ல வேளை நீ எனக்கு நினைவூட்டியது. Good thing that you reminded me. Good thing that you reminded me. Again, good thing that you reminded me. நல்ல வேளை நாம் சீக்கிரம் புறப்பட்டது. Good thing that we left early. Again, good thing that we left early. நல்ல வேளை நான் ஜாக்கெட் அணிந்தது. Good thing that I wore my jacket. Good thing that I wore my jacket. நல்ல வேளை அவள் அழைப்பை எடுக்காதது. Good thing that she didn't answer the call. Good thing that she didn't answer the call. நல்ல வேளை அவர்கள் ஒரு வரைபடம் கொண்டு வந்தது. Good thing that they brought a map. Good thing that they brought a map. எல்லாமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Good thing that they brought a map. இதற்கு பிரதியீடாக பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அல்லது சொற்றொடர்களை பார்ப்போம். இப்போ நாம் இந்த good thing that என்பது
எப்படிப்பட்ட சொற்றொடர்னு பார்ப்போம். This is very informal and commonly used in casual conversation. It has friendly tone. பேச்சு வழக்குல ரொம்பவே சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொற்றொடர். அதே மாதிரி ஃப்ரெண்ட்லி டோன், நட்பு வட்டாரத்துக்குள்ள சகஜமா பயன்படுத்தக்கூடிய தொனி கொண்டது. அப்போ மாற்றீடாக பயன்படுத்தக்கூடிய சொற்றொடர்களை பார்ப்போம். It was just as well. It was just as well. இது bit old fashioned அப்படின்னு சொன்னா காலத்தோட மொழியில மாற்றம் இருக்கும். இது பழங்காலத்துல பயன்படுத்தப்பட்ட சொல். A bit old fashioned and moderately formal. Informal இல்ல, totally informal இல்ல, அதாவது written usageலயும் பயன்படுத்தக்கூடியது. அடுத்து நாங்க பார்ப்போம் fortunately. Fortunately அப்படின்னா நிச்சயமா அது formal வடிவம் கொண்டது. என்ன வடிவம்? formal வடிவம். அது written formலயோ இல்ல official talksலயோ நாங்கள் இதை பயன்படுத்திக் கொள்வோம். அடுத்தது thank goodness. Thank goodness. It is also very casual one. We can use in informal conversation. இப்போ இவற்றுக்கு ஒவ்வொரு உதாரணங்கள் குறைந்தபட்சம் பார்ப்போம். நல்ல வேளை, நிகழ்ச்சி முடிந்த பிறகு மழை பெய்தது. இங்கு it was just as well என்பதை பயன்படுத்துவோம். It was just as well that it rained after the event. It was just as well that it rained after the event. Again, it was just as well that it rained after the event. அதிர்ஷ்டவசமாக அவர்கள் சீக்கிரமாக புறப்பட்டு விட்டார்கள். ஏதோ ஒரு ஸ்டோரி ரைட்டிங்கோ சம்திங். ஃபார்மல் ரைட்டிங்ல நாங்க இதை பயன்படுத்துறோம். அப்ப எப்படி சொல்வோம்? Fortunately, they left early. Fortunately, they left early அப்படின்னு பயன்படுத்தலாம். அடுத்து நாங்க பேச்சு வழக்குல ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் கதை கேட்கல சொல்றோம். அவள் கூட்டத்தில் கலந்து கொள்ளாதது நல்லது. Thank goodness she didn't attend the meeting. Thank goodness she didn't attend the meeting. Again, thank goodness she didn't attend the meeting. இப்போ உங்களுக்கான நேரம். நல்ல வேளை, நீ கடவுச்சொல்லை ஞாபகப்படுத்தி கொண்டது. நல்ல வேளை, நான் மேலதிகமாக ஒரு ஜோடி காலணிகள் கொண்டு வந்தது. Please comment your answer. Don't ignore the comment section or don't hesitate to comment. தெரிஞ்சதானே அப்படின்னு அலட்சியம் பண்ணியும் கொள்ளாதீங்க. பிழை வந்துருமோ அப்படின்னு பயந்தும் போடாதீங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. If you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.